Hi dears, welcome to SK Phonics and Spoken English Academy. I am your Sarana Kumar. So in this video, எதை பத்தி சார் பார்க்க போறோம்? Consonant digraph with vowel sounds. அவங்க சொல்றாங்க vowel letters. அவங்க டாபிக் தான் பார்க்க போறோம். இப்போ digraphல எங்க சொல்லிருக்கோம்? ரெண்டு லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரே மாதிரி சவுண்ட் கொடுத்தா அது digraph னு சொல்வாங்க. புரியுதுங்களா? சோ இன்னைக்கு எடுத்துக்க லெட்டர்ஸ் பாருங்க. E L L அப்படிங்கிற சவுண்ட். இப்போ E L L அந்த வேர்ட் என்ன சவுண்ட கொடுக்குது அப்படினா L அப்படிங்கிற சவுண்ட கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் BELL அப்படிங்கிற வேர்ட் இருக்குது. இந்த வேர்ட் எப்படி நம்ம ரீட் பண்ணோம்? B னா இப் சவுண்ட், ELL அப்படிங்கிறது L சவுண்ட் இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும் நமக்கு? இப் பிளஸ் A நமக்கு என்ன கிடைக்கும்? பே அப்படி கிடைக்கும் இல்லைங்களா? என்ன கிடைக்கும்? பே அப்படி கிடைக்கும். அப்ப இதை எப்படி ரீட் பண்ணணும்? நம்ம பெல் அப்படி ரீட் பண்ணணும். இப்ப BELL அப்படிங்கிற வேர்ட் வந்தா நம்ம எப்படி ரீட் பண்ணணும்? பெல் அப்படி தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து SELL அப்படி வருது. இதை எப்படி ரீட் பண்ணது? S னா இஸ் சவுண்ட், ELL னா L சவுண்ட் இல்லைங்களா? சரி, இப்போ இஸ் கான்சனன்ட் ஏங்கிறது போல இஸ் பிளஸ் ஏ என்ன நமக்கு சே அப்படி கிடைக்கும். என்ன வரைக்கும் சே அப்படி கிடைக்கும். அப்ப இது எப்படி படிக்கணும்? நம்ம செல் அப்படி படிக்கணும். எப்படி படிக்கணும்? செல். அதாவது இந்த செல் படிப்பீங்கல்ல, இந்த செல் சவுண்ட்ல வர மாதிரி வரும். புரியுதுங்களா? அடுத்து SMELL அப்படின்ற வேர்ட் இருக்குது. இதை எப்படி ரீட் பண்ணும்? எஸ்ஸுக்காக இஸ் சவுண்ட், எம்முக்கு இம் சவுண்ட், ELLக்கு இல் சவுண்ட். இஸ் கான்சனன்ட், இம்மும் கான்சனன்டா. ஃபர்ஸ்ட் இஸ் என்ன பண்ணோமா? ரெண்டு கான்சனன்ட் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் அப்படியே வச்சுக்குவோம். அதனால இஸ் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம். அடுத்து இம் கான்சனன்ட், ஏங்கிறது வவல். அப்ப இம் பிளஸ் ஏ நமக்கு என்ன கிடைக்கும்? மே அப்படி கிடைக்கும். என்ன கிடைக்கும்? மே அப்படி கிடைக்கும். லாஸ்ட் இல்ல கான்சனன்ட். அப்ப என்ன பண்ணுது? கான்சனன்ட் அப்படியே அடிக்கிறோம். அப்ப மெல் அப்படின்னு. அப்ப பாருங்க, இத படி ரீட் பண்ணுங்க. அப்ப இஸ் மே இல் அப்ப என்னது? ஸ்மெல் அப்படின்னு வருது. அப்ப SMELL அப்படின்னு லெட்டர்ஸ் வந்துச்சு. அப்ப அந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்கிற வேர்ட் வந்தா அதை நம்ம ஸ்மெல் அப்படின்னு ரீட் பண்ணணும். அது SPELL அப்படின்னு இருக்குது. இந்த வேர்ட் எப்படி நம்ம ரீட் பண்ணது? எஸ்க்கு இஸ் சவுண்ட், பிக்கு இப் சவுண்ட், ELLக்கு எல் சவுண்ட் இல்லைங்களா? அகைன் பாருங்க, இஸ் கான்சனன்ட், இப் கான்சனன்டா. டபுள் கான்சனன்ட் ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் என்ன பண்ணோமா? அப்படியே வச்சுக்கிறோம். ஆனா இஸ் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம். அடுத்து இப் கான்சனன்ட், ஏங்கிறது வவல். அப்ப இப் பிளஸ் ஏ என்ன கிடைக்கும் நமக்கு? பே அப்படி என்ன கிடைக்கும்? பே அப்படி கிடைக்கும். லாஸ்ட் இல்ல கான்சனன்ட், கான்சனன்ட் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அப்ப என்ன கிடைக்குது? ஸ்பெல் அப்படிங்கிற சவுண்ட் கிடைக்குது. அப்ப SPELL அப்படிங்கிற இந்த வேர்ட் எப்படி நம்ம ரீட் பண்ணோம்? ஸ்பெல் அப்படி தான் ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்து SWELL அப்படின்னு வேர்ட் இருக்குது. இதை எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? எஸ்க்கு அகைன் இஸ் சவுண்ட், டபிள்யூக்கு இப் சவுண்ட், ELLக்கு எல் சவுண்ட். சொன்னப்போ இஸ் கான்சனன்ட், இப்பும் கான்சனன்ட். அப்ப இஸ் என்ன பண்ண நம்ம அப்படியே வச்சுக்கோமா? அப்ப இஸ் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம். இவ்வு கான்சனன்ட், ஏங்கிறது வவல். அப்ப இவ்வு பிளஸ் ஏ நமக்கு என்ன கிடைக்கும்? பே அப்படின்னு சவுண்ட் கிடைக்கும். அப்ப வே லாஸ்ட் இல்ல கான்சனன்ட் அது அப்படியே எழுதிக்கிறோம். அப்ப என்ன சவுண்ட் வருது நமக்கு? ஸ்வெல் அப்படின்னு சவுண்ட் வருது. அப்ப SWELL அப்படின்னு லெட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இது எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? ஸ்வெல் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்து ALL அப்படின்னு இருக்குது. இது எப்படி படிக்கணுமா? ஆல் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப BALL அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் பிங்கிறது இப் சவுண்ட், ALLக்கு ஆல் சவுண்ட். இப் பிளஸ் ஆர் நமக்கு என்ன கிடைக்கும்? பா அப்படின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? பா அப்படின்னு கிடைக்கும். அது லாஸ்ட் இல்லங்கிறது கான்சனன்ட். அந்த கான்சனன்ட் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அப்ப பால் அப்படின்னு ஆயிடும். இந்த பால்னு படிக்க கூடாது, பால் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்து CALL அப்படிங்கிற இந்த லெட்டர் எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? சீனா இக்கு சவுண்ட், ALLனா ஆல் சவுண்ட். அப்ப இக்கு பிளஸ் ஆ நமக்கு என்ன? கா அப்படின்னு என்ன கிடைக்கும்? கா அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இல்லு கான்சனன்ட் அப்படியே என்ன பண்ணணும்? அப்படியே போட்டுக்கிறோம். அப்ப கால் அப்படின்னு வருது. அதாவது கால் அப்படின்னு வருது. அப்ப CALL அப்படிங்கிற வேர்ட கால் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து SMALL அப்படிங்கிற வேர்ட் இருக்குது. இது எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? எஸ்க்கு இஸ் சவுண்ட், எம்முக்கு இம் சவுண்ட், ALLக்கு ஆல் சவுண்ட். இப்போ சொல்லுங்க சார், இப்போ இஸ் கான்சனன்ட், இம் கான்சனன்டா? அப்ப இஸ் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே வச்சுக்கோமா? அடுத்து இம் கான்சனன்ட், ஆங்கிறது வவல். அப்ப இம் பிளஸ் ஆ நம்ம என்ன கிடைக்கும்? மா அப்படி கிடைக்கும். லாஸ்ட் இல்ல கான்சனன்ட், இல்ல என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அப்ப என்ன கிடைக்குது? ஸ்மால் அப்படி கிடைக்குது. அப்ப SMALL அப்படின்னா
வேர்டு வந்துச்சுன்னா அது எப்படி நம்ம ரீட் பண்ணணும் ஸ்மால் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும் அடுத்து பாருங்க STALL அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணணும் எஸ்னா இஸ் சவுண்டு டீனா இட் சவுண்டு ஏஎல்னா ஆல் சவுண்டு சொல்லுங்க சார் இஸ்ஸும் கான்சனண்ட் இட்டும் கான்சனண்ட் இல்லையா அப்ப இஸ் என்ன பண்ணோமா அப்படியே வச்சுக்குவோம் அடுத்து இட்டு கான்சனண்ட் ஆங்கிறது பவல் அப்ப இட்டு பிளஸ் ஆனா என்ன கிடைக்கும் டா அப்படின்னு கிடைக்கும் டா போட்டாச்சு அடுத்து இல்லங்க தானே அது கான்சனண்ட் அந்த கான்சனண்ட் அப்படியே ஆச்சு அப்ப என்ன சவுண்ட் கிடைக்கும் நமக்கு ஸ்டார் அப்படின்னு சொல்றது அப்ப STALL அப்படின்னு வந்தா இது ஸ்டார் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும் அடுத்து பாருங்க HALL அப்படி லெட்டர் இருக்கு இந்த லெட்டர் வேர்ட் எப்படி படிக்கணுமா ஹைட் என்ன சவுண்ட் ஹைட் நமக்கு ஹிக் சவுண்ட் ALLனா ஆல் சவுண்ட் ஹிக் பிளஸ் ஆ நமக்கு என்ன கிடைக்கும் ஹா அப்படின்னு என்ன கிடைக்கும் ஹா அப்படின்னு கிடைக்கும் அதோட இல்ல கான்சனன்ட் சேர்த்துட்டோம்னா ஹால் அப்படின்னு வருது இப்போ HALL அப்படின்னு வரக்கூடிய வேர்டு தான் நம்ம எப்படி ரீட் பண்ணணும் ஹால் அப்படின்னு ரீட் பண்ணணும் புரியுதுங்களா இப்போ ஒன்ஸ் ரீகால் பண்ணலாமா BELL அப்படின்னு வந்தா பெல் அப்படின்னு ரீட் பண்ணணும் SELL செல்னு ரீட் பண்ணணும் SMELL ஸ்மெல் அப்படின்னு ரீட் பண்ணணும் SPELL ஸ்பெல் அப்படின்னு ரீட் பண்ணணும் SWELL அப்படின்னா ஸ்வெல் அப்படின்னு ரீட் பண்ணணும் BALL அப்படின்னா பால் அப்படின்னு ரீட் பண்ணணும் CALL கால் அப்படின்னு ரீட் பண்ணணும் SMALL ஸ்மால் அப்படின்னு ரீட் பண்ணணும் STALL ஸ்டார் அப்படின்னு ரீட் பண்ணணும் HALL ஹால் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும் ஓகே இந்த வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்